Hello everyone, welcome back. When do you feel frustrated? எல்லா நேரமும் தாங்க. ஸோ அப்படின்றவங்க தான் இந்த வீடியோ பார்க்கணும். ஸோ எதுக்காக நமக்கு டென்ஷன் ஆகுது? லைக் why do you feel at because you've been able to find a proper time for yourself or your learning, or if you want to improve on something, it's very difficult to find a time in a day. ஏன்னா I'm facing this every day, every time. ஸோ அதை எப்படி டேக்கிள் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இஃப் யூ ஃபீல் தட் you are doing, என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண தான் ட்ரை பண்ணுறேன், பட் இட் இஸ் ஸ்டில் not happening. Somewhere I'm stuck with and do something out of my whatever the zone it is. It can be comfort or uncomfort. Because நான் ஏன் comfort zone, uncomfort zone mention பண்ண விரும்புகிறேன்னா, இது சம்டைம்ஸ் ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறது கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஒர்க் பண்ணாமல் இருக்கிறது என்னமோ அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும், நம்ம என்னமோ வெட்டியாக திண்டமாக இருக்கும். அதே கேஸில் இன்கேஸ் இதே நான் ரொம்ப ஒர்க் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்றப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கும் போது that feels so comfort. So it depends. Comfortable என்ன சொல்லும்போது it depends on the situation for me. So உங்களுக்கு வந்து comfortable zone எதுவாக வேணா இருக்கட்டும். If you feel uncomfortable with your time management, then this video is for you, and we are going to see how to manage our all tasks. டாஸ்க் என்னவா வேணா இருக்கட்டும், பட் எப்படி அதை மேனேஜ் பண்ணுறது, எப்படி பர் டேல நிறைய டைம் ஃபைண்ட் பண்ணுறது தூங்குற டைமை தவிர அப்படின்றது தான் we are going to see. And I'm going to give you a template. நீங்கள் அந்த டெம்ப்ளேட் என் டிஸ்கிரிப்ஷனில் பார்க்கலாம். இப்போ வேண்டாம், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு பாருங்கள், then only you can be able to understand. ஏன்னா இந்த டெம்ப்ளேட்டை நம்ம தான் சேர்ந்து கிரியேட் பண்ண போகிறோம், where you can see for what reasons I'm giving all these options. அப்படியே போய் டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா you might not be able to understand. Apart from that, you should watch this video fully to know what are the priorities and what are the other things that you need to consider when you want to manage your time for a day. Task management in வரப்போ it's very necessary to know what you are going to do today. என்ன நீங்கள் பண்ண போகிறீங்கன்றதுல நீங்கள் ரொம்ப கிளியராக இருக்கணும். ஸோ நாளைக்கு வரப்போகிறத ப்ரியார்லி டிசைட் பண்ணுற மாதிரியான ஒரு ரொட்டீனை வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் யூ நோ வாட் யூ கோயிங் டு டூ நெக்ஸ்ட். நாளைக்கு எந்திரிக்கிறதுக்கான ஒரு ரீசன் உங்களுக்கு கிடைக்கும். இல்லைனா ஓகே வி ஹாவ் டைம் டுடே, இது தானே பண்ணிடலாம். நீங்கள் மறந்துருப்பீங்க, தட் மைட் பி அது ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்கும் மூலையில். திடீர்னு ஞாபகம் வரும்போது ஐயோ எனக்கு டைம் வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு தோணும். ஸோ பெட்டர் பிளான் யுவர் டுமாரோ டுடே itself. First of all, you need to create a to-do list. ஸோ நாளைக்கு என்ன பண்ண போகிறோன்றதை இன்றைக்கே செட் பண்ணணும். ஸோ த டைம் இஸ் வாட்ச் போடல 8:30 டுடே and 8:30 p.m. இப்போ நான் வந்து to-do list create பண்ண போகிறேன், where I'm going to write down all my tomorrow things on a note so that I know what all the things are there, and then I'm going to set some priorities. So that's what we are going to see, and you can also do the same with me. Let's get started. So when creating the task, consider that you need a nap in between. Nap in தேவையில்ல, அட்லீஸ்ட் ஒரு 10 minutes break வந்து உங்களுக்கு தேவைப்படும். அது வந்து அதான் எனர்ஜெட்டிக்காக வச்சுருக்கோம் உங்களை ஒரு கண்டினியூஸாக போகிறப்போ. ஸோ பெட்டர் வாட் யூ கேன் டூ இஸ் யூ ஹாவ் டு கிவ் யுவர் 10 minutes break every 1 hour or 2 hours. ஸோ அந்த 10 minutes break வந்து இட் வில் ஹெல்ப் யூ டு பூஸ்ட் அப் யூர் எனர்ஜி மோர் டு டூ நெக்ஸ்ட். இல்லைனா கண்டினியூஸாக ஒர்க் பண்ண யூ வில் ஃபீல் ஃப்ரஸ்ட்ரேட்டட், யூ ஃபீல் டயர்ட். ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடிச்சுட்டு வரேன், நான் இதை பண்ணியிருக்கேன். ஸோ வெனவர் ஐ ஃபீல் எனக்கு வந்து வீடு க்ளீன் பண்ணணும்னாலோ இல்லை ஏதாவது ஒரு ஒர்க் முடிக்கணும், ஸ்ட்ரெஸ் முடிச்சுட்டு ஒரேடியாக போய் தூங்கிடுவோம். தட்ஸ் வாட் மை மைண்ட் செட் வாஸ் பிஃபோர். பட் நவ் பொறுமையாக டேக் அ பிரேக் அண்ட் டூ இட் ஃபார் ஒரு ஹோல் டே. ஆனாலும் அதை ஒரு கம்ப்ளீட்டாக பண்ணி முடிச்சுட்டு ஐ டோன்ட் ரஷ் த ஒர்க், ஐ டோன்ட் ரஷ் என்னோட எனர்ஜியும் ஸ்பாயில் ஆகிற மாதிரி, டயர்ட்னஸ் வராத மாதிரி ஐ ட்ரை டு maintain the same balance between both my health and energy and the work. That's what I suggest you to. And it's always important to eliminate distractions. இப்போ நீங்கள் ஒரு ஒர்க்குக்கு 1 hour கொடுக்குறீங்கன்னா try to give that time. இப்போ நான் 1 hour கொடுக்குறேன்னா ஸோ அந்த டைமை வந்து நான் ஒர்க்குக்கு மட்டும் தான் கொடுப்பேன். ஆனால் ஒரு கால் வந்தாலோ இல்லை வாட் எவர் இட் இஸ், that's not going to be considered in that 1 hour timing. ஸோ அந்த கால் பேசுகிற டைம் காலுக்கு தான். It's not that both. இந்த டைமில் இதை முடிக்கணும்னு நினச்சோன்னா இட் வில் பி வெரி அறகுறையாக தான் முடியும், அண்ட் அந்த டைமுக்குள்ளே உங்களால் முடிக்க முடியாது. அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் இஸ் யூஸ் த மேக்ஸிமம் டெக்னாலஜி யூ கேன். எவ்வளோக்கு எவ்வளோ டெக்னாலஜி உங்களால் யூஸ் பண்ண முடியுமோ யூ கேன் யூஸ் தட். ஸோ டு டூ லிஸ்ட் யூ கேன் கிரியேட் அதர் ஏஐ டெக்னாலஜி. இப்போ நான் எக்ஸல் ஷீட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன், விச் வாஸ் ஈஸியர் ஃபார் மீ. உங்களுக்கு வேறு ஏதாவது வெப்சைட்ஸில் டு டூ லிஸ்ட் கிரியேட் பண்ணணும், இல்லை டெம்ப்ளேட்ஸ் வச்சிருந்தா, இல்லை நோஷன் இந்த மாதிரி நிறைய இதில் வந்து we can create our list and try to finish the task one by one. It will remind us. So in that cases you can also do that. If you can also use them. Multitasking limit பண்ணுங்க, that's very much important. I have already mentioned in a video. ஓரளவுக்கு multitask பண்ணலாம், ஒரு நாளைக்கு ஒரு 2-3 வேலையை சேர்த்து பண்ணலாம், but not more than that. It will difficult your process of finishing up the pending ones. And then batch up ஒரே மாதிரி similar activities.
ஒரே மாதிரி இருக்கிறதெல்லாம் பேட்சப் பண்ணி ஒரே டாஸ்க்காக மாற்றிடுங்க. டோன்ட் மேக் இட் ஒரு சின்ன சின்ன டாஸ்க் வந்து லிஸ்ட் டவுன் பண்ணிட்டே போகாதீங்க. இட் ஃபீல்ஸ் லைக் ஐயோ இவ்வளோ பண்ணணுமா இன்னைக்கு அப்படின்னு ஒரு ஷாக் ஆகும் ஒரு தடவை பார்க்கும்போது. இப்போ லெட்ஸ் சே நான் குக் பண்ணணும், இல்லை நான் ஜூஸ் குடிக்கணும், இல்லை ஐ வாண்ட் டு ஈட். ஸோ I'll sum up all the things into one. For example, let's say I want to cook and I want to eat, I want to have some juice, I want to prepare the juice அதுக்கு. ஸோ இந்த டைம் எல்லாம் I will sum up. நான் அது தனித்தனியாக கொடுத்தேன்னா it will ஒரு லாங்காக போயிட்டே இருக்கும். ஸோ sum up into ஒரு 1 hour இதுக்கெல்லாம் சேர்த்து I will spend. அந்த மாதிரி we can split and review every day. Now I have finished creating the template. You can find the template in the link in description. மறக்காம every day you have to review and reflect what you're doing every day. ஸோ நான் இதை கரெக்டாக பண்ணியிருக்கேன். whatever நான் to do list create பண்ணால் மட்டும் பார்த்தாது, I need to finish them up. ஸோ பேக்கப் ஆகாமல் என்னால் பைலப் பண்ணாமல் பண்ண முடியுதா அப்படின்னு பாருங்கள். இல்லை நெக்ஸ்ட் டே அந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஸ்கெடியூலை வந்து மாற்றி ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் நாட் அ பிக் டீல். இன்னைக்கு பண்ணால் நாளைக்கு நிறைய டம்ப் பண்ண வேணாம். இன்னைக்கு பண்ணி முடிச்சிட்டோம், நாளைக்கு நிறைய டம்ப் பண்ணிக்கணும். தட்ஸ் ப்ராப்பர் டைம் கொடுங்க எல்லாத்துக்கும். சேம் ஃபார் டுமாரோ. டோன்ட் ஃபர்கெட் டு பிளான் ஃபார் த டே ஆஃப்டர் டுமாரோ. நாளை கழிச்சு நீங்கள் பண்ண வேண்டியதை நாளைக்கே டிசைட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஐ ஹோப் திஸ் வீடியோ வில் பி ஹெல்ப்ஃபுல் இன் சம் ஆர் த அதர் வே ஃபார் யூ. எதுக்காக இருந்தாலும் வாட் எவர் த ஒர்க் யூ டூ, வாட் எவர் த ஈவன் தோ ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்காக இருந்தாலுமே யூ மைட் நீட் சம் time management and task management schedule. Then only it will be easier for you to frustrate agama namalku laziness varama irukum. You know what to do and what not. So thank you so much for watching. I'll meet you all in the next video. Till then, bye bye.